சர் பி.டி. தியாகராயர். திராவிட இயக்கத்தின் நாற்றங்காலான இவர் தொழில் வளம் மிக்க குடும்பத்தில் 1852ஆம் ஆண்டு பிறந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலாய் BA பட்டம் பெற்ற மாணவராய் வளர்ந்து மாநகராட்சியின் அங்கத்தினர் ஆனார். அப்போது கொசுக்களை ஒழிக்க திருவல்லிக்கேணி குளத்தை மூட வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்தார் டாக்டர் T.M. நாயர். இதை எதிர்த்து போராடி தீர்மானத்தை தோற்கடித்தார் தியாகராயர். இருவரும் எதிரும் புதிருமாய் மாறினர். ஒரு நாள் மயிலாப்பூர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு 10,000 ரூபாய் கொடுத்த பெருமிதத்தோடு சென்றார் தியாகராயர். இவரிடம் வேலை பார்ப்போர் பலர் மேடையில் வீற்றிருக்க சாதியின் காரணமாய் தியாகராயர் மட்டும் கீழே அமர வேண்டிய அவலச் சூழல். அதன் பின் நேராக T.M. நாயரிடம் சென்று அவரோடு இணைந்து நீதி கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்து தேடி வந்த மாகாண பிரதமர் பதவியை ஏற்க மறுத்து திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த தலைவராய் உயர்ந்தார். எதிரும் புதிருமாயிருந்த நாயரும் தியாகராயரும் நீதி கட்சியை உருவாக்கிய தலைவர்களாய் இணைய காரணமான மயிலாப்பூர் கும்பாபிஷேகம் ஒரு மாபெரும் திருப்பம்.